திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1067, அதிகாரம் இரவச்சம். ஓர் ஊரில் உலோப குணமே உருவெடுத்த ஒரு கஞ்சன் இருந்தான். பசியால் களைத்து வாடிய ஒருவன் அவன் வீட்டிற்கு வந்து உணவு கேட்டான். அந்த கருமி வெளியே வந்து, கடவுள் ஏழைகளைத்தான் சோதிக்கிறார், உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது, அதோ தெரிகின்ற கடைக்கு சென்று ரொட்டி வாங்கி இருவரும் உண்டு பசியாறலாம், வா என்று அவனை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றான். கடைக்காரரிடம் நல்ல ரொட்டி இருக்கிறதா என்று கேட்டான். நல்ல வெண்ணெய் போன்ற முதல் தரமான ரொட்டி இருக்கிறது என்றார் கடைக்காரர். இவர் சொல்வதிலிருந்து ரொட்டியை காட்டிலும் வெண்ணெயே உயர்ந்தது என்று தெரிகிறது, ஆதலால் நாம் வெண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம், வா என்று வெண்ணெய் கடைக்கு அழைத்துச் சென்றான். வெண்ணெய் கடைக்காரரிடம் நல்ல வெண்ணெய் இருக்கிறதா என்று கேட்டான். புது வெண்ணெய் பனிக்கட்டியை போல் குளிர்ந்து இருக்கிறது என்றார் கடைக்காரர். உடனே அவரை பார்த்து, இந்த கடைக்காரர் சொல்வதிலிருந்து வெண்ணெயை விட பனிக்கட்டி தான் உயர்ந்தது என்று தெரிகிறது, ஆதலால் பனிக்கட்டி கடைக்கு போகலாம் என்று அழைத்துச் சென்றான். கடைக்காரரிடம் பனிக்கட்டி இருக்கிறதா என்று கேட்டான். நல்ல பனிக்கட்டி தண்ணீரை போல தெளிவாக உறைந்திருக்கிறது என்று சொன்னார். இவர் சொல்வதிலிருந்து பனிக்கட்டியை விட தண்ணீர் தான் உயர்ந்தது என்று தெரிகிறது, இனி வீட்டுக்கு போகலாம், வா என்று வீட்டுக்கு வந்து தண்ணீரை கொடுத்து குடித்து பசியாறு என்றான். அப்போது பிச்சைக்காரன், ஐயா, என்னை ஊரெல்லாம் சுற்ற வைத்து கடைசியில் தண்ணீரை தருகிறீர்களே, இந்த தண்ணீர் குளத்தில் கிடைக்காதா என்று சலிப்புடன் கேட்டான். அதற்கு அந்த கருமி, நீ சொல்வதும் சரிதான், இது நேற்று கொண்டு வந்த தண்ணீர், சுத்தமான தண்ணீர் இந்த தெருக்கோடியில் உள்ள குளத்தில் இருக்கிறது, தாமதம் செய்யாமல் உடனே சென்று குளத்தில் தண்ணீரை குடித்துவிட்டு அங்கேயே மர நிழலும் இருக்கிறது, படுத்து உறங்கு என்று இனிமையாக பேசி அனுப்பினான். பிச்சை எடுக்க வேண்டுமென்றால் தன்னிடம் உள்ளதை மறைத்து இல்லை என்போரிடம் சென்று பிச்சை கேட்காதீர்கள் என்று பிச்சை எடுப்போர் எல்லோரையும் பணிந்து வேண்டுகிறேன் என்பதை இறப்பான் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவின்மின் என்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஈகை மனமில்லாதவர் கஞ்சன், ஈகை மனமுள்ளவரே செல்வந்தர்.